இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏங்க நம்ம வீட்டுக்கே போலாமா? ஏன் அஞ்சலி? இல்ல இது உங்களுக்கு வசதியா இருக்காது. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி திருவிழா, கோவில்ல தங்கறது, எல்லார் கூடவும் சேர்ந்து படம் பார்க்கறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குல்ல? ஏன் சிரிக்கிறீங்க? உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எனக்கும் அது பிடிக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு நாம இங்கே இருக்கலாம். எனக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களோன்னு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா என் லைஃப்ல இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. எனக்கு இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சலி. நாம இங்கே ஸ்டே பண்ணுவோம், சரியா? சரி, நீ போ, உன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க. அப்புறம் சின்ன தம்பி படம் போட்டதும் அங்க வந்துருங்க, நம்ம சேர்ந்து படம் பார்க்கலாம். வர. ஓகே. வெற்றி, என்ன அங்க படம் ஓடிட்டு இருக்கு? எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க இங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இன்னைக்கு எப்படியாச்சும் என் லவ் சொல்லிடலாம் தான் பார்த்தேன். ஆனா துளசி எல்லாருக்கும் நடுவுல உட்காந்துருக்கா. நான் எப்படி அவகிட்ட போய் தனியா பேசுறது? வெற்றி, காதல்னா இந்த மாதிரி சவால்கள் இருக்கதான் செய்யும். அதுக்காக ஒதுங்கி போயிட்டா எல்லாம் நடந்துருமா என்ன? படத்தை பார்த்துட்டு 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க போறாங்க? இங்கே அங்கே போவாங்கல்ல. சந்தர்ப்பம் பார்த்து போய் பேசுங்க. நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ள இருக்கான்ல, அவன் ரொம்ப ஓவரா பண்றான். அது துளசிய அவருக்காக தானே நிச்சயம் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் ஓவரா தானே பண்ணுவாரு. எப்படியும் துளசிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்காரு. நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னு வைங்க, துளசிய தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அண்ணி அண்ணி அப்படி சொல்லாதீங்க அண்ணி. அப்புறம் நீங்க கடைசியில திவ்யாக்கு தான் தாலி கட்ட வேண்டி வரும். அண்ணி தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. ஆமா வெற்றி, நீங்க ஆசைப்படலனாலும் அது நடந்துரும். சரி வாங்க, எல்லார் கூடயும் உட்கார்ந்து ஜாலியா படத்தை பாருங்க. அவங்க எங்க போறாங்க வராங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அந்த நேரத்துல காதல சொல்ல பாருங்க. ஓகேவா? சரிங்க அண்ணி. சரி போங்க போங்க. நமக்கு காதல சொல்லதான் பயமா இருக்கு. எப்படியாவது யாருக்கும் தெரியாம துளசி கழுத்துல தாலியை கட்டிட்டா அதுக்கப்புறம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல. முருகா, என்ன மன்னிச்சிரு முருகா. தாலி கட்டுற ஐடியா எனக்கு இப்பதான் வந்துச்சு. இந்த நேரத்துல நான் தாலிக்கு எங்க போவேன்? அதான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன். துளசி எனக்கு அறிமுகப்படுத்தினதே நீதான். அவளை லவ் பண்ண வச்சதும் நீதான். அவதான் எனக்குன்னு அடையாளம் காட்டினதும் நீதான். அப்படி இருக்கும்போது உன் மூலமாவே நீ ஆசீர்வாதம் பண்ண தாலிய அவ கழுத்துல கட்டுறது தானே சரியா இருக்கும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டுறது தப்புதான், பெரிய தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. துளசி எனக்கு வேணும், துளசிக்கு நான் வேணும். என்ன தவிர என் துளசிய வேற யாராலையும் நல்லா வச்சுக்க முடியாது முருகா. அவளுக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா? அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே கொலை வெறி ஆகுது. அவன் கூட எல்லாம்
ஒரு நாள் கூட துளசியால சந்தோஷமா இருக்க முடியாது. என் தியா பாப்பாவை அவனால நல்ல சந்தோஷமா பார்த்துக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். நான் இந்த தாலியை கட்டிட்டா கண்டிப்பா அவ கல்யாணம் நின்றும், எனக்கு நிச்சயமான கல்யாணமும் நின்றும். யாரு என்னன்னு கேட்பாங்க, அத நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். எனக்கு நீதான் எப்பவுமே துணையா இருக்கணும் முருகா. நான் பண்றது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிரு. ச்சே, நம்ம வீட்ல நடந்ததெல்லாம் அஞ்சலி அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா. ஐயோ, அவளை ஏன் நம்ம தனியா விட்டோம்? வீட்ல நடந்ததுல ஒரே ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சாலும் என்ன மொத்தமா அஞ்சலி கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களே. அஞ்சலி, நீ ஏதாவது சொல்லியிருப்பியா அஞ்சலி? இல்லல, நீ எதுவும் சொல்லியிருக்க கூடாது. நம்ம வீட்ல நடந்தது உங்க வீட்ல தெரியவே கூடாது. அவங்களால என் லவ் புரிஞ்சிக்க முடியாது அஞ்சலி. உன் மேல நான் வச்சிருக்கிற அளவு கடந்த லவ்வால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். அஞ்சலியை இப்ப பார்க்கணுமே. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாவ? அஞ்சலி எங்க எங்க படுத்திருப்பான்னு தெரியலையே. யார சார் தேடுறீங்க? என் ஒய்ஃப் தூங்க போறேன்னு போனா எங்க போய் தூங்குறான்னு தெரியல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள மண்டபத்துக்கிட்ட விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்கதான் லேடிஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அங்க போய் பாருங்க. தேங்க்யூ. அவரு பாவம் எனக்காக ரொம்ப பொறுத்து போறாரு தெரியுமா? கொசுக்கடையில எப்படிதான் தூங்க போறாரோ. அஞ்சலி, புருஷன் மேல அவ்வளோ அக்கறை இருக்கு. அவ்வளோ கஷ்டமா இருந்தா அவருக்கு ஒரு கொசுவலை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? ஒரு நாள் புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியல உன்னால இப்போ? உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப தெரியும். அப்ப பாத்துக்கலாம். இப்ப நீ தூங்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகா, என்னையா இது சோதனை? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? திவ்யா, திவ்யா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். கடவுளே, நான் ஒரு வார்த்தை கூட பேசல. இவளா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு நான் இப்படிதான் யோசிக்கிறேன்னு அவளா சொல்லிட்டு போறா. கடவுளே, இது எங்க போய் முடியும் தெரியலையே. வெற்றி, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. இந்த தாலிய துளசி கழுத்துல கட்டுறதுதான்.